நம்ம பயணம் மாஞ்சோலையிலிருந்து குதிரைவெட்டின்ற மலை உச்சிக்கு போகிற பயணம் இது. இதில் வழியில் முதல்ல நம்ம மாஞ்சோலை, அதுக்கப்புறமா காக்காச்சி புல்வெளின்ற 2 இடங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 3ஆவதாக நாலுமுக்கு என்ற ஒரு எஸ்டேட் பகுதிக்கு போகிறோம். அற்புதமான எஸ்டேட் காட்சிகள் உங்களுக்காக காத்திருக்குது. வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்கள் தான். எல்லா தேயிலை தோட்டங்களும் மணிமுத்தாறு எஸ்டேட் அப்படின்ற ஒரு எஸ்டேட்டுக்கு கீழே வருது. இந்த மணிமுத்தாறு எஸ்டேட் எல்லாமே பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியின் கீழே வருது. இந்த வீடியோ நம்ம மாஞ்சோலை சீரீஸில் 4வது எபிசோடுக்கான வீடியோ. ஏற்கனவே 3 எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த டீ எஸ்டேட் எல்லாமே சிங்கம்பட்டி ஜமீன் கீழே இருக்கிற காட்டுப்பகுதியில் வருது. இது எல்லாமே சிங்கம்பட்டி ஜமீன் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு லீஸில் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த லீஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணிட்டாங்க. இன்னும் சில வருடங்களில் இந்த என்டையர் காட்டுப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டின் வனத்துறையினர் கீழே வரப்போகுதுங்க. அநேகமாக டீ எஸ்டேட் எல்லாமே காட்டுப்பகுதியாக இன்னும் சில ஆண்டுகளில் மாறிடும். மாஞ்சோலையிலேருந்து வரும்போது வனப்பகுதியாக இருக்கட்டும், டீ எஸ்டேட்டாக இருக்கட்டும், சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. நான் வந்த கோடை காலம் கூட இந்த சாலை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த மோசமான சாலையில் எதிரும் புதிரும் வண்டி வந்தால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சின்ன ரோட்டில் நாங்கள் வரும்போது அரசு பேருந்து ஒன்று எதிரில் வந்தது. இந்த அரசு பேருந்து ஊத்துன்ற எஸ்டேட்லேருந்து இப்போ கீழே திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் டிரைவர் இந்த அரசு பேருந்துக்கு ஒதுக்கி வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் எங்கள் வண்டி ரிவர்ஸில் வர வேண்டியதாச்சு. ஒரு பக்கம் கொடுங்காடு, ஒரு பக்கம் பள்ளம்ன்ற ரொம்ப ஒரு சிரமமான கஷ்டமான நிலைமையில தான் இந்த பேருந்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு எங்கள் கார் டிரைவர் மிஸ்டர் ஆனந்த். இந்த களக்காடு முண்டந்துறை காட்டுப்பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொந்த வாகனம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ராவல்ஸில் வந்தீங்கன்னா உங்கள் வண்டி சேஃபாக இருக்கும். உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் பேசிக்கிட்டே வரும்போதே ஒரு சின்ன பாலம் ஒன்று வந்தது. கீழே ஒரு ஆறு ஓடுது. இப்போ அதில் தண்ணி எதுவும் அதிகமாக ஓடலை. ஆனால் இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மரப்பாலமாக இருந்த இந்த பிரிட்ஜை இப்போ தான் இரும்பாக மாற்றிருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னே தான் அதுவும் மாற்றிருக்கிறாங்க. ஒரு அருமையான அழகான பகுதியாக இந்த இடம் இருந்தது. காக்காச்சி புல்வெளியில் நம்ம பார்த்த அந்த வேனும் இப்போ நம்ம பின்தொடர்ந்து வருது. கடந்த சில கிலோமீட்டராக நம்ம வனப்பகுதியில் பயணம் பண்ணோம். மீண்டும் இப்போது டீ எஸ்டேட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கிருந்து சில கிலோமீட்டரில் நாலுமுக்குன்ற இடத்த அடைவோம். இந்த இடமெல்லாமே மணிமுத்தாறு எஸ்டேட்டை சேர்ந்தது. இப்போ இருந்து ஒரு அற்புதமான காட்சி அடுத்த 5 நிமிடங்களுக்கு உங்களுக்காக. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பயணத்தில் நாம் பார்த்ததுலே மிக அழகான காட்சி இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பமாகுது. நீங்கள் மூணாறிலோ மேகமலையிலோ அல்லது ஊட்டியிலோ என்ன மாதிரி காட்சிகளை கண்டீங்களோ அதற்கு ஈக்குவலாக, ஏன் சில சமயங்களில் அதை விட இன்னும் அழகான காட்சிகள் இதோ உங்களுக்காக. பார்த்த தேவலை கொண்டா செம்மட ராஜமலை போனோம்ல கார்த்தி 2 மரம் கார்த்தி ராஜமலை தான்.
இப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் எங்கள் வண்டியை விட்டு இறங்கி சற்று நேரம் அங்கே எல்லாம் சுற்றி பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் 360 டிகிரியில் அழகான அற்புதமான காட்சி. அங்கிருந்து புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே இதோ நாலுமுக்கு எனப்படும் இந்த பகுதிக்கு வந்துட்டோம். நாலுமுக்கு என்பது இங்கே இருக்கிற தோட்ட தொழிலாளர்களின் வீடுகள் இருக்கும் இடம். அதை தவிர மணிமுத்தாறு எஸ்டேட்டுடைய ஆஃபீஸும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு முக்கியமான இடம். இங்கே பஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நிற்கும். தோட்ட தொழிலாளர்கள்லாம் திருநெல்வேலி போகிறதுக்கோ அம்பாசமுத்திரம் போகிறதுக்கோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து பஸ் ஏறுறாங்க. சுற்றிலும் இதுவரை பார்க்காத அளவுக்கு நிறைய தோட்ட தொழிலாளர்கள் வீடு, நிறைய பங்களாக்கள், அற்புதமான காட்சிகள். எல்லாமே பிரிட்டிஷார் அந்த காலத்தில் கட்டி கொடுத்துருக்கிற வீட்டு அமைப்புகள். ரொம்ப அருமையாக அழகாக பழமை மாறாமல் இருக்குது. இந்த நாலுமுக்கு பகுதி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடியில் இருக்குது. இங்கேயும் நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேர் நாலுமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ். அதை இன்னும் சற்று நேரத்தில் பார்ப்பீங்க. ஊருக்குள் செல்ல செல்ல இன்னும் நிறைய வீடுகள், அழகிய பங்களாக்கள்ன்ட்டு எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து பங்களாக்களும் வீடுகளுமாய் தெரிகிறது. இங்கே ஒரு டீ கடையும் இருக்குது. நாம் பிரேக் எடுக்கிறதுனா இங்கே இறங்கி 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நாலுமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட 3500 அடியிலையும் இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு கோவில். இங்கிருந்து லெஃப்டில் போனால் அப்பர் கோதையாறு டேம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நம்ம அங்கே போகிறதுக்கு இபி ஆஃபீஸுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நாம் அங்கே போகாமல் நம்ம பயணத்தில் அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டாப்பான ஊத்துன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கேயும் 2 பக்கமும் அழகிய தேயிலை தோட்டங்கள். பெயருக்கு கூட தார் இல்லாமல் சாலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஆனாலும் எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு தோட்டங்களும் மரங்களும் இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப அழகாக தெரியுது. இடது பக்கம் ஒரு பெரிய பிரிட்டிஷ் பங்களா இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வலது பக்கம் பார்க்குறது ஒரு ஃபேக்ட்ரி. இங்கே தேயிலையெல்லாம் கொண்டு வந்து டீ உற்பத்தி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹாலிடேனால் அது உள்ளே போய் நம்ம பார்க்க முடியல. ஆனாலும் இங்கிருந்து பார்க்கும்போதே காட்சிகள் அழகாக இருக்குது. அதனுடைய வாசலில் ரொம்ப அழகான வெள்ளை நிற பூக்கள் இருக்குது. அதை பார்த்து நம்ம சற்று நேரம் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூ. இங்கே ஊத்துன்ற இடத்தை நோக்கி நம்ம பயணம் இப்போ தொடருது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நாலுமுக்கிலிருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த ஊத்துன்ற இடத்த நெருங்கிட்டோம். இதுவும் டீ எஸ்டேட். இது நீங்கள் பார்க்குறது ஊத்து கிராமத்துடைய டீ ஃபேக்ட்ரி. நீங்கள் திருநெல்வேலியிலிருந்தோ அம்பாசமுத்திரத்துலேருந்தோ தென்காசியிலிருந்தோ அரசு பேருந்தில் இந்த இடத்து வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த இடத்துக்கு மேலே நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பஸ் போகாது. இதோட பஸ் நின்று இங்கே இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பிடும். மாஞ்சோலையிலேருந்து வரும்போது இந்த இடத்துல தான் லஞ்ச் சாப்பிட வேண்டியிருக்கும். ஊத்தில் உங்களுக்கு லஞ்சுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நீங்கள் முன்னாலே சொன்னால் தான் இங்கே லஞ்ச் கிடைக்கும். இதுதான் நீங்கள் லஞ்ச் சாப்பிட போகிற அந்த ரெஸ்டாரண்ட். இதை மிஸ் பண்ணால் மேற்கொண்டு ஒன்றுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் மாஞ்சோலை வந்தால் ஊத்தில் ஏற்கனவே முன்னாலே சொல்லி வச்சா தான் சாப்பாடு கிடைக்கும்.
ஊத்துன்ற இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு நம்ம வாகனம் இப்போது கடைசி ஸ்டாப்பான குதிரைவெட்டியை நோக்கி போகுது. குதிரைவெட்டி பகுதின்றது இதை விட இன்னும் உயரமான பகுதி. அதுதான் பயணத்தின் கடைசி இடம். ஒரு மலை உச்சி. அந்த இடத்துல நம்ம தங்கறதுக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது, வயர்லெஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அதை தவிர நம்ம இடத்த சுற்றி பார்க்குறதுக்கான வாட்ச் டவரும் இருக்குது. இங்கிருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ணால் தான் அந்த குதிரைவெட்டி அடையணும். டிஸ்டன்ஸ் என்னமோ வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான சாலைகள், ரொம்ப குறுகலான சாலைகள். அந்த இடத்துக்கு இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பயணத்துக்கான காட்சிகள் அடுத்த வீடியோவில் வரும், தவறாமல் பாருங்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இதுவரைக்கும் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடேங்கப்பா எப்படிப்பா சால்ட்டு மறுபடியும் பின்னால் வர்றாரு என்ன பா டாப் ஆஃப் த வேர்ல்ட். வரேன்.